வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடைமொழி குறிக்கப்படும் நூல்கள். சரியா? தெய்வ நூல்னா எதுன்னு பாருங்க, திருக்குறள். 2 முப்பால்னா எதுன்னு பாருங்க, திருக்குறள். 3 உத்திரவேதனை எதுன்னு பாருங்க, திருக்குறள். 4 பொய்யாமொழி எதுன்னு பாருங்க, திருக்குறள் தான். 5 வாயுரை வாழ்த்து எதுன்னு பாருங்க, திருக்குறள். 6 தமிழ் மறைனா அதுவும் திருக்குறள் தான். 7 பொதுமறை எதுன்னு பாருங்க, திருக்குறள். சரியா? 8 பாருங்க திருவள்ளுவ பயன்னா திருக்குறள் தான். 9 பாருங்க திருவள்ளுவம்னா திருக்குறள். 10 முதல் இலக்கணம் எதுன்னு பாருங்க, அகத்தியம். 11 முதல் நூல் அதுவும் அகத்தியம் தான். சரியா? 12 பாருங்க சங்க இலக்கியம் எதுன்னு பாருங்க, 10 பாட்டும் 8 தொகையும். சரியா? 13 17 கீழ்கணக்கு நூல்கள்னா 10 பாட்டு 8 தொகையும். 14 திணை இலக்கியம் எதுன்னு பாருங்க, அதுவும் 10 பாட்டு 8 தொகையும் தான். 15 செவ்விலக்கியம்னா 10 பாட்டு 8 தொகையும் தான். 16 வீரயுக பாடல்கள் எதுன்னு பாருங்க, 10 பாட்டு 8 தொகை தான். 15 நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது, குறுந்தொகை. சரியா? வாங்க பார்ப்போம் அடுத்த பேஜ். பாருங்க சேர்வலார் பெட்டகம் எதுன்னு பாருங்க, பயிற்று 10. சரியா? 10 19 ஓத்த பதிற்று 10 அப்படின்னு அழைக்கப்படுவது எது, பயிற்று 10 தான். ஓங்கு பரிபாடல் அப்படின்னு அழைக்கப்படுவது பரிபாடல் தான். சரியா? 21 பரிபாட்டு பரிபாடல் தான். 22 பாருங்க கற்றறிந்தார் ஏத்தும் கலினா கலித்தொகை. சரியா? 23 பாருங்க 150 களி அப்படின்னா கலித்தொகை தான். 24 நற்றினை 400 அழைக்கப்படுவது நற்றினை. சரியா? 25 பாருங்க அகம்னா அகநானூறு. 26 அகப்பாட்டுனா என்னது, அகநானூறு தான். சரியா? 27 நெடுந்தொகைன்னா என்னதுன்னு பாருங்க, அகநானூறு. 28 புறம்னா என்னது பாருங்க, புறநானூறு. 29 புறப்பாட்டுனா புறநானூறு தான். சரியா? அடுத்து 30 பாருங்க புறம் நானூறுனா புறநானூறு தான். அதுக்கடுத்து பாருங்க முருகு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. சரியா? 32 பாருங்க புறவராற்றுப்படைனா திருமுருகாற்றுப்படை. அதுக்கடுத்து 33 பானாறு எதுன்னு பாருங்க, பெரும்பனாற்றுப்படை. 34 கூத்தாற்றுப்படைனா பிகாலை படுகலாம். சரியா? 35 பாருங்க நெஞ்சாற்றுப்படைனா முல்லை பாட்டு. 36 முல்லைனா முல்லைப்பாட்டு. 37 கோல் குறிஞ்சின்னு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாருங்க, குறிஞ்சி பாட்டை தான் கோல் குறிஞ்சின்னு அழை சொல்றாங்க. 39 வஞ்சி நடும்பாட்டு எதுன்னு பாருங்க, குறிஞ்சி பாட்டு. சரியா? 39 வஞ்சி நடும்பாட்டு பட்டினப்பாலை. 40 கோல நெடுநல் வாடை எதுன்னு பாருங்க, நடுநல் வாடை. சரியா? 41 நாலுனா நாலுடைய நாலடியார். 42 நாலடி 400 நாலடியார். 43 முதல் காப்பி எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம். 44 சிலம்புனா சிலப்பதிகாரம் தான். சரியா? 45 குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். 46 முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். 47 பாருங்க உரையிடைட்ட பாட்டுடை செயல் எதுன்னு பாருங்க, அதுவும் சிலப்பதிகாரம் தான். 48 மூவேந்தர் காப்பி எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம். சரியா? 19 ஏலிசை நாடக பொருட்தொடர் நிலை செய்யுள்னு எதுன்னு சொல்லுதான் பாருங்க, சிலப்பதிகாரம் தான். 50 நாடக காப்பியம் எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம். 51 ஒற்றுமை காப்பியம்னா எதுன்னு பாருங்க, அதுவும் சிலப்பதிகாரம் தான். சரியா? 52 வரலாற்று காப்பியம் எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம். 53 தேசிய காப்பியம் எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம். 55 புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் தான். சரியா? 54 55 பாருங்க இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. 56 மணிமேகலை துறவுனா மணிமேகலை. 57 அரவ காப்பியம்னா மணிமேகலை. 58 சமய காப்பியம்னா மணிமேகலை.